Hi students, fifth sum. If a equal to x such that x equal to 2 power n, comma, n belongs to w and n less than 4. At b என்ற செட்டுக்குள்ள x such that x equal to 2n, comma, n belongs to n and n less than or equal to 4. And c என்ற செட்டுக்குள்ள 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection of sets. First solution given. A என்ன கொடுத்திருக்காங்க x such that x equal to 2 power n, n belongs to w and n less than 4. இதுதான் a என்ற செட்டுக்குள்ள இருக்கிற கண்டிஷன். ஃபர்ஸ்ட் w என்றது என்ன? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் என்ன? 0, 1, 2, 3, 4, 5 that infinity வரைக்கும் போகும். இதில் என்னோட கண்டிஷன் என்ன? என்னோட கண்டிஷன் n less than 4. n less than 4ன்னா என்னோட வேல்யூ 4ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ ஹோல் நம்பர் அது என்னோட வேல்யூ எதில் இருக்கணும்? ஹோல் நம்பரில் இருக்கணும். அப்போ என்ன எடுக்கணும்? 1, 2, 3, 1, 2, 0, 1, 2, 3 வரைக்கும் தான் எடுக்கணும். 4 எடுக்கக்கூடாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா 4 எடுத்துக்கணும். லெஸ் தேன் என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ என்ன கிடைக்கும்? என்னோட வேல்யூ 0, 1, 2, 3. n less than 4 implies n equal to என்ன? 0, 1, 2, 3. அப்போ எதில் இந்த என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா x equal to 2 power n. அப்போது ஃபஸ்ட் வேல்யூ என்ன? n equal to 0 எடுத்தோம்னா x equal to 2 power n. அப்போது 2 power என்னோட வேல்யூ என்ன? 0. 2 power 0 equal to 1. anything power 0 equal to 1. அடுத்த வேல்யூ என்ன? n equal to 1 plus 2 power n. என்னோட வேல்யூ 1 போட்டோம்னா 2 power 1 equal to 2. அடுத்தது n equal to 2 எடுத்தோம்னா x equal to 2 power n. என்னோட வேல்யூ 2 போட்டோம்னா 2 square. 2 into 2, 4. அடுத்தது n equal to 3 implies n equal to 2 power n, 2 power 3. 2 power 3 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. இதுதான் a என்ற செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் 1, 2, 4, 8. இந்த கண்டிஷன் பிரகாரம் a செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன? 1, 2, 4, 8. அடுத்தது b என்ற செட்டுக்குள்ள என்ன கண்டிஷன் கொடுத்தோம்னா b equal to x such that x equal to 2n and comma n belongs to n capital N and n less than or equal to 4. n என்ற கேபிட்டல் என்னது என்ன? கேபிட்டல் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன? 1, 2, 3, 4, 5, 6 இது வரைக்கும் போகும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போது இதோட என்னோட வேல்யூ எது? n less than or equal to 4. எதில் எடுக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸில் எடுக்கணும். n less than or equal to 4ன்னா 4யும் சேர்த்து எடுத்துக்கோங்க. less than 4ன்னா 4 எடுக்கக்கூடாது. less than or equal to 4ன்னா 4யும் சேர்த்து எடுத்துக்கணும்னா அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எது வரைக்கும் எடுக்கணும்? 4 வரைக்கும் எடுக்கணும். 1, 2, 3, 4. அதுதான் என்னோட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் வேல்யூ n equal to 1 எடுத்தணும். x equal to என்ன இருக்கு? x equal to 2n இருக்கு. அப்போது 2 into 1, 2. n equal to 2 கொடுத்தோம்னா x equal to 2n equal to என்னோட வேல்யூ 2 என்ன? 2 into 2, 2 2s are 4. அடுத்து n equal to 3. அடுத்தது n equal to 3 implies x equal to 2n equal to 2 into 3. 2 3s are 6. n equal to 4. x equal to 2n. அப்போ எனக்கு என்ன கொடுக்கணும்னா 2 into 4. 2 4s are 8. அப்போ b செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன? 2, 4, 6, 8. நீங்கள் கண்டிஷனில் என்ன கேட்டுக்கணும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். a இன்டர்செக்ஷன் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்குள்ள b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்குள்ள a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. இது வந்து LHS எடுத்துக்கோங்க, RHS எடுத்துக்கோங்க. LHS ஈக்குவல் டு
ஏ இன்டர்செக்ஷன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க, பி இன்டர்செக்ஷன் சி எடுத்துக்கோங்க. பியில் இருக்க பி செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன 2 4 6 8 2 4 6 8 இன்டர்செக்ஷன் இந்த சிம்பிள் அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்னா சி செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 0 1 2 5 6. இப்போது பி இன்டர்செக்ஷன்னா பி செட்லேயும் சி செட்லேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்னா ஏ செட்டில் இருக்க பி செட்டில் இருக்கணும், சி செட்டில் இருக்கணும். அப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் தான் காமன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இங்கே 2 இருக்கா, இங்கே 2 இருக்குது, 4 இதில் இல்லை, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 8 அதில் இல்லை. அதனால் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 2 6 2 6 மட்டும் தான் இருக்குது. அதுதான் பி இன்டர்செக்ஷன். சி இருக்கிற செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 2 6. அதுக்கப்புறம் இது சேர்த்து எடுத்துக்கோங்க, ஏ இன்டர்செக்ஷன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 1 2 4 8. அப்போ பி இன்டர்செக்ஷன் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 2 6. இந்த ரெண்டுத்துலையுமே இது இன்டர்செக்ஷனாக இருக்கிறதுனால இது ஒரு செட் இருக்குது, இது ஒரு செட் இருக்குது. இந்த ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன காமனா ஏ செட்லேயும் பி இன்டர்செக்ஷன் சி செட்லேயும் இருக்குது. ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டேன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குது, அதுதான் 2. 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறதுனால ஒரே ஒரு எலிமெண்ட் தான், அந்த எலிமெண்ட் என்ன 2. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள பி இன்டர்செக்ஷனில் இருக்கிற காமன் எலிமெண்ட் என்ன 2. இதுதான் எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 1 2 4 8 இன்டர்செக்ஷன் அப்படி எடுத்துக்கோங்க. பி செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 2 4 6 8. இதில் ஏன்னா இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லையுமே காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன இதில் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இது மட்டும்தான் காமனாக இருக்குது, மீது எதுவுமே காமனாக இல்லை. அப்போ 3 எலிமெண்ட் தான் ஏ இன்டர்செக்ஷன் பியில் 2 4 8. அதுக்கப்புறம் இது சேர்த்து எடுத்துக்கோங்க, க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 2 4 8. இந்த இன்டர்செக்ஷனை இங்கே அப்படியே எழுதுக்கோங்க. அதுக்கப்புறம் சியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 0 1 2 5 6. அப்போது இதில் இந்த ரெண்டு செட்லையுமே காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன அப்படி காமனாக 2 இதில் 2 இருக்குது, 4 இல்லை, 8 இல்லை. எதுலையுமே காமனாக ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் தான், அதுதான் 2. அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் ரெண்டுமே ஏ இன்டர்செக்ஷன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் பி இன்டர்செக்ஷன் சியில் 2 வந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியில் 2 வந்தது. ஒரே ஒரு எலிமெண்ட் தான், இதுலேயும் ஒரு எலிமெண்ட், இதில் ஒரு எலிமெண்ட், சேம் எலிமெண்ட் இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதுருங்க.